24வது விதேசம் திரு இந்தளூர். சுத்தி 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 வந்திருக்கோம். இப்போ மாயவரத்துக்குள்ள வந்துட வேண்டியதுதான். மாயவரத்துள்ள வந்தேன்னா அங்கேயும் ஒரு சிவக்ஷேத்திரம். நான் சொல்ற இடத்துலலாம் நீங்க மேப்பை போட்டுட்டே வாங்கோ. மேப்பை ஜூம் 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 பண்ணுங்க. ஜூம் பண்ணேன்னா ஒரு பெருமாள் கோவில் ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே சிவனும் இருப்பார். அங்க மயூரவனநாதர் என்கின்ற பெயரோடு ரொம்ப ஆச்சரியம். மாயவரத்துல இருக்கக்கூடிய அங்க அபயாம்பான்னு பேரு, தீட்சிதர் பாடல்லாம் எழுதியிருக்கார். ஐயோ தமிழ்நாடு என்னவோ நமக்கு பாருங்க கர்மாதீனம். எந்த மாநிலத்துல அதிகமான கோவில்கள் பெரிய பெரிய கோவில்கள் இருக்கோ. சரி, இப்போ என்னன்னா 24வது திவ்யதேசம் திரு இந்தளூர். நான் வாஸ்தவமா சொல்றேன். ஐ டிராவல் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பெட்டியும் கையுமா தான் இருப்பேன். பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்னு ஆழ்வார் அவர் சொன்னாலும் எனக்கு தான் ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன் உபன்யாசத்துக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களின் அளவும் பிரமிப்பும் அந்த பெருமாள் அப்பா சட்டுன்னு வரவே வராது. நான் மற்ற பெருமாளை ஏற குறைச்சி சொல்ல திருப்பதி ஆந்திரால தான் இருக்கார். ஆனா பாருங்க, இப்ப நீங்க ஆந்திரா சுத்தி முத்தி பார்த்தேன்னா இப்ப திருப்பதின்னு சொல்வேன். சட்டுன்னு இன்னொரு கோவில்னா நீங்க யோசிக்கணும். இங்க அப்படி இல்லை. 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல 10 பேர் போட்டிக்கு வந்துருவா. போட்டு போட்டு என்ன ஒரு ராஜாக்கள்லாம் எவ்வளவு ஆஸ்திகாலா இருந்திருப்பா பாருங்க. அந்த காலத்துல தமிழ்நாட்டில் இருந்த சோழர்கள் பாண்டியர்களுக்கெல்லாம் என்ன நம்ம தர்மத்தின் மீது எவ்வளவு பக்தி இருந்திருக்கும். இவ்வளவு கோவில்கள் கட்டுறானா ஒரு ராமர் கோவில் கட்டுறதுக்கு நம்ம படாத பாடுபட்டுட்டோம். இவா என்னன்னா பக்கம் பக்கமா கோவிலை கட்டி வச்சிருக்கா. ஒரு கர்ப்ப கிரகம், எவ்வளவு சந்நிதி, உயர்ந்த கோபுரம், எப்படி கட்டினா எங்கேன்னு கட்டினா எங்கேயாவது மேட்டு ஆர்டர் மாதிரி இங்கே ஏதாவது பண்ணி இதை கண்ணா அரேஞ்ச் பண்ணிட்டாளா, எப்படி கட்டினா, ஆட்கள் எங்கேன்னு கிடைச்சா, அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஸ்கில் செட் இருந்ததா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணா, என்ன ஸ்டோன் டைப், எல்லாம் குவெஸ்டின் மார்க் தான். சரி, இப்ப என்னன்னா திரு இந்தளூர் மாயவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். கும்பகோணத்தை பாஸ்கர க்ஷேத்திரம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? இது இந்து க்ஷேத்திரம், சந்திரனுக்காக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். சந்திரன் தக்ஷ பிரஜாபதியினிடம் பெற்ற சாப வசத்துக்காக அந்த சாப நிவர்த்திக்காக வந்த ஊர் இந்து வந்த ஊர். சந்திரனான இந்து வந்த ஊர் இந்தளூர் அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு அழகான பேர் பரிமள ரங்கநாதன் பேர். ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கார். நான் சொன்னேன் காவேரியை பார்த்தா என்னவோ பெருமாள் பாய விரிச்சுடுவார். ஸ்ரீரங்கப்பட்டணம், மத்தியரங்கம், ஆதிரங்கம், ஸ்ரீரங்கம், திருப்பேர் நகர், அன்பில், திருக்குடந்தை, அப்பக்குடத்தை எங்க பார்த்தாலும் படுத்துருவார். இங்கேயும் சயன கோலம். ஆனா இந்த சயன கோலத்துக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. சங்கு சக்கரங்களோட படுத்துட்டு இருப்பார். எவ்வளவு பாருங்க, நீங்க ஆயுதங்களோடலாம் படுத்துக்கணும்னா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். ஆனா இந்த ஒரு சயனத்தை காமிக்கணும்னு வீர சயனம்னு பேர். நான் உன்னை சயனித்த கோலத்திலும் ரட்சிப்பேன். வாசல்ல செக்யூரிட்டி பார்த்து தூங்கிடுவார், பக்கத்துல கன்னோட தூங்குவார். பரிமள ரங்கநாதன் சிஷ்யர் தான் அவர். அதனால பரிமள ரங்கநாதன், அதாவது மத்ஸ்யாவதாரத்துல வேதங்களை மீட்டெடுத்தார் பெருமாள். அந்த வேதங்கள் கொஞ்சம் மத்ஸ்யத்தோட சம்பந்தம் பெற்றிருத்து இல்லையா, அதனால கொஞ்சம் நாற்றம் சிறிது துர்நாற்றம் ஆயிற்று. வேதங்கள் சொல்லித்தான். நாங்களும் எவ்வளவோ யாட்லி, எவ்வளவோ ஃபாகு, எவ்வளவோ இதெல்லாம் போட்டு பார்க்குறோம், வாசனையே வரலையே. இப்போ பெருமாள் சொன்னாரா, என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறேன்? பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம். அதாவது கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினி. கந்தத்தை பரிமளத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா பெருமாள் சந்நிதினாலே ஒரு பரிமளம். பொதுவாக பெருமாள் தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடணும், கொஞ்சம் ஏலக்காய் போடணும், கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் அது கலர் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ போடணும். பெருமாளுக்கு ஆராதனும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். சிவபெருமான் ரொம்ப சிம்பிள் தெரியுமா? அவர் திருமஞ்சனத்து கோலத்திலேயே இருப்பார், எப்பவுமே கூலா இருப்பார். அவர் ஜலம் போட்டா போடணும். பெருமாள் குளிக்கிறது ரொம்ப ரேர். பெருமாள் அபிஷேகமே கொஞ்சம் நாள். ஏன்னா இவ்வளோ பெரிய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணி அத்தை பாலை தயிரை போட்டு வாரத்தை சொல்லிடுவார். அதனால்தான் யசோதை சொன்ன, நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். என் மாட்டு பொண்ணு நீ குளிக்கலைன்னா நாளைக்கு நீ ஏளனம் பண்ணுவோம், என்னடி உன் பிள்ளைய வளர்த்துருக்கேன்னு அதுக்காகவாவது குளினா யசோதை. அதனால பெருமாள் குளிக்கிறது ரேர். ஆனா எப்பாவது ஆராதனம்னு வந்துட்டு இருக்கிற வஸ்துவெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட் எல்லாம் காலி பண்ணுவார். இது ஜாதிக்காயை கொண்டா, ஏலக்காயை கொண்டா, இது குங்குமப்பூவை கொண்டா இருக்கிறதுக்குள்ள காஸ்ட்லி விஷயம் எல்லாம் கெட்டுருவார். அவர் பரிமள ரங்கநாதன், பரிமளத்தோடு இருப்பதால் ரங்கநாதன். 2-3 கீர்த்தனைகள் தீட்சிதர் இந்த பெருமாளுக்காக பாடியிருக்கார். அது என்னவோ இந்த பெருமாளுக்கும் ஹமீருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. எது தொட்டாலும் இந்த பெருமாள் பக்கத்துல ஹமீர் கல்யாணி அப்படிங்கிற பேர்ல தான் பாடுவார். ரொம்ப அழகான பரிமள ரங்கநாதன். இந்த சயன கோலம் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவா கர்ப்ப கிரகம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க திருவள்ளூர் போறேன், இப்படி எட்டி அங்க திருமுகம், இப்படி எட்டி திருவடி, அப்படிதானே செய்வீர்கள். இங்க அப்படி இல்லை. பெருமாள் எந்த அளவுக்கு படுத்துட்டு இருக்காரோ அந்த அளவுக்கு துவாரம். நீங்க எட்டவே வேண்டாம்,
இப்படி பார்த்தாலே இப்படி ஃபுல்லா தெரிஞ்சிருவார். ரொம்ப அழகான பெருமாள் இந்தளூர் எம்பெருமான். இங்க வேதங்களுக்கு பரிமளம் கொடுத்த இடம். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் என்ன எடுத்து இந்த ஊருக்கு வரும்போது கரெக்டா திரைய போட்டா. திருமழிசை பிரான் வரும்போது திரை போட்ட இடம் இது கும்பகோணம், திருக்குடந்தை. ஞாபகம் இருக்கா? கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே உத்தான சயனம்னு ஒரு 6:25 சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம். ஞாபகம் இருக்கா? அது உத்தான சயனம், இது வீரசயனம். அங்க திருமழிசை பிரானுக்கு கோலம், இங்க திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் போது திரை போட்டா. அப்ப ஆழ்வார் கோவம் கொடுத்து, வாழ்ந்து போவும் நீரே, சரி நன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நன்னா இருந்தா நன்னா இருந்தானே அர்த்தம். அப்படின்னா கொஞ்சம் அசடுன்னு அர்த்தம், இன்னும் புரிஞ்சுக்க தெரியலேன்னு அர்த்தம். இப்ப சண்டை போடும்போது நன்னா இரு அப்படின்னா நன்னா இருக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லையா? பெருமாளை பார்த்து ஆழ்வார் வாழ்ந்து போம் நீரே நன்னா இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்ட, திட்டிக்கிட்டு போகாத திருமங்கை ஆழ்வார், இரு தரைய தரங்கோ இப்ப பாடு அப்படின்னார். உடனே பாடினாராம். சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்த தண்ணாலி மாலே சோலை மழக்களிற்றே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார்கிட்ட பெருமாள் யாச்சித்து பிரார்த்தித்து பாசுரம் வாங்கிய ஊர் திருவிந்தளூர். மாயவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான்.